தமிழ்நாட்டு வந்து இன்றைக்கி சூழ்நிலையில் நிதி சுமை வந்து அதிகமாக இருக்குது. எல்லா ஊராட்சிகளிலுமே வந்து சோலார் மின்சக்தியை நாம் பயன்படுத்தணும் அப்படின்னாக்கா, நிச்சயமாக வந்து நம்ம பயன்படுத்தக்கூடிய எல்லா மின்சாரமும் வந்து அந்த சோலார் எனர்ஜி வந்து நமக்கு வந்து கண்டிப்பாக கொடுக்கும். எங்களுடைய வாழ்வாதாரத்தை நாங்களே பாதுகாத்துக்குவோம் அப்படின்ற ஒரு கான்செப்டை வந்து முன் வச்சாங்க. இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் அந்த சந்திப்புகளில் சிசிடிவி கண்காணிப்பு கேமராவை பொருத்தப்பட்டு அந்த கண்காணிப்புகள் எல்லாமே வந்து காவல்துறையினுடைய கட்டுப்பாட்டில் வந்து கொடுக்கணும். பெண்கள் பாதுகாப்பு, குழந்தைகள் பாதுகாப்பு, அது மட்டும் இல்லாமல் போதை கலாச்சாரம், அதனுடைய நடமாட்டமெல்லாம் வந்து கொஞ்சம் கட்டுப்படுத்தணும். கண்காணிப்பு கேமரா இருந்ததுனாக்கா அவங்க நேரடியாக வந்து அவங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறதுனால இந்த எல்லா செயல்களும் வந்து அவங்க வந்து கண்டுபிடிச்சிருவாங்க ஈஸியாக. அதனால் வந்து கிராமங்கள் வந்து ஒரு அமைதியான சூழலில் வந்து மக்கள் வாழ்வாங்க அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டை தான். ஜீ தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய டாக் சிறப்பு நிகழ்ச்சியில் சமூக ஆர்வலரும் வழக்கறிஞருமான திரு கோபி நம்மோடு இணைந்திருக்கிறார். அவருடன் கேட்கலாம். சார் வணக்கம். வணக்கம் சார், 2026 சட்டமன்ற தேர்தல் முடிந்து முதல் பட்ஜெட் 2026-27க்கான பட்ஜெட் வந்து தாக்கல் செய்ய போகிறாங்க தமிழக அரசு. இந்த பட்ஜெட் நிதி ஆய்வு கூட்டத்தொடரில், அதாவது இறுதி வடிவம் பெறக்கூடிய கூட்டத்தொடரில் ஒரு ஊராட்சி மன்ற தலைவராக நீங்கள் பங்கேற்றிருந்தீங்க. இந்த கூட்டத்தில் என்ன மாதிரியான திட்டங்கள் வந்து பரிசீலிக்கப்பட்டது? உங்களிடம் என்ன மாதிரி கோரிக்கைகள் வந்து பெறப்பட்டது சார்? முதல்ல தமிழ்நாடு அரசுக்கு நான் முதல்ல தேங்க்ஸ் சொல்லணும். அது இல்லாமல் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கும் தமிழ்நாடு அளவில் ஊராட்சி மன்றத்தினுடைய அனைத்து ஊராட்சி மன்ற தலைவர்களுடைய சார்பாக என்னை வந்து செலக்ட் பண்ண என்னுடைய ராணிப்பேட்டை மாவட்ட நிர்வாகத்திற்கும் முதல்ல வந்து நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த ஆலோசனை கூட்டத்தில் என்னையும் வந்து ஊராட்சி மன்ற தலைவராக பங்கேற்று சில ஆலோசனைகள் வந்து கேட்கப்பட்டது. அதில் ஒரு சில முக்கியமான கோரிக்கைகள் வந்து என்கிட்ட நான் முன்வைக்க வந்து தமிழக முதல்வரோட கடமைப்பட்டிருக்கிறேன் நான் இப்போ அதில். கண்டிப்பாக சார். இப்போ இந்த பட்ஜெட் வந்து வருகின்ற 5ஆம் தேதி தாக்கல் செய்ய போகிறாங்க. அப்போது இந்த அறிக்கை இறுதி வடிவம்கான கூட்டத்தொடரில் ஒரு ஊராட்சி மன்ற தலைவராக நீங்கள் அதில் பங்கு பெற்றிருக்கிறீங்க. எந்த மாதிரியான ஆலோசனைகள் எதாவது முன் வச்சுருக்கீங்களா? தமிழக அரசுக்கு கோரிக்கை அதை முன் வச்சுருக்கீங்களா? நிச்சயமாக முன் வச்சுருக்கிறேன். அதில் எனக்கும் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டு ஒரு 7 பாயிண்ட்டை வந்து எனக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. அந்த பாயிண்ட்டுக்கு உண்டான எல்லா விளக்கத்தையும் நான் வந்து தமிழ்நாடு அரசுக்கு மாண்புமிகு தமிழக முதல்வரினுடைய கவனத்துக்கு கொண்டு செல்கிற போல் நம்முடைய தமிழ்நாடு கவர்மெண்ட்டினுடைய அனைத்து ஐஏஎஸ் அதிகாரிகளும் துறை சார்ந்த அமைச்சர்களுக்கும் மத்தியில் இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் எனக்கு 7 பாயிண்ட் கொடுத்தாங்க. அதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டே எனக்கு வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, மின் கட்டணத்தை வந்து எப்படி குறைப்பீங்க அப்படின்ற ஒரு கொஷின் மட்டும் கேட்டிருந்தாங்க. எனக்கு அது ரொம்ப சிறப்பாக இருந்தது. ஸோ என்னோடய வியூவில் என்னுடைய ஒரு பஞ்சாயத்தை நான் செலக்ட் பண்ணிவிட்டு இதுதான் எல்லா பஞ்சாயத்துக்குமே வந்து ஒரு பொதுவான கருத்தை நான் வந்து பதிவு பண்ணுறேன். ஸோ தமிழ்நாட்டு வந்து இன்றைக்கி சூழ்நிலையில் நிதி சுமை வந்து அதிகமாக இருக்குது. அதில் பெரும்பாலான சுமை வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா, நமக்கு எலக்ட்ரிசிட்டி அதிகமாக வந்து பயன்படுத்துகிறோம். ஸோ நம்ம தமிழ்நாட்டிலேருந்து நிறைய தயாரிக்கிறோம், ப்ளஸ் அண்டை மாநிலங்களிலிருந்து வாங்கிட்டு இருக்கிறோம். ஸோ இந்த நிலை வந்து கண்டிப்பாக வந்து தவிர்த்தே ஆகணும் அப்படின்றதுனால எங்களுடைய முதல் கோரிக்கைகளில் வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, எல்லா ஊராட்சிகளிலுமே வந்துட்டு சோலார் மின்சக்தியை நாம் பயன்படுத்தணும் அப்படின்னாக்கா, இந்த அனைத்து விதமான இந்த மின் சுமை வந்து கண்டிப்பாக வந்து நம்ம வந்து எல்லாமே குறைக்கலாம் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து, அனைத்து ஊராட்சி மன்றத்தினுடைய சார்பாக. கண்டிப்பாக இப்போ நீங்கள் சோலார்னு ஒன்று இந்த கேள்வி முன்வைக்கப்பட்டேன். அதாவது சோலார் மூலமாக அதாவது உற்பத்தி வந்து தானாக வந்து பெருகிக்கலாம். மற்றொரு புறம் இந்த சோலார் மூலம் வந்து அண்டை மாநிலங்களிலிருந்து வாங்கப்படக்கூடிய மின்சாரம் வந்து தடுக்கப்படும்.
ஏன்னா ஏற்கனவே தமிழக அரசு பொறுப்பேற்ற உடனே வந்து வெள்ளை அறிக்கை வந்து வெளியிட்டிருந்தாங்க. கிட்டத்தட்ட எத்தனை லட்சம் கோடிகள் தமிழகத்திற்கு வந்து கடன் சுமை இருக்குது என்று. அப்போது இது போல ஒரு மேம்பாட்டை தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கிராம ஊராட்சிகளும் வந்து சோலார் உள்ளிட்ட அதாவது மின் சக்தியை வந்து தானாகவே தயாரிக்கக்கூடிய அளவு தமிழக அரசு முன்னெடுக்கும் பட்சத்தில் இது ஒரு பெரிய அளவு ஒரு சேமிப்பை உண்டாக்கும்ல தமிழக அரசுக்கு? கண்டிப்பாக நிச்சயமாக உண்டாக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு முறை மட்டும் நம்ம வந்து ஒரு பஞ்சாயத்துலேயும் அந்த சோலார் என்ற ஒரு அமைப்பை நம்ம வந்து உருவாக்கிட்டோம் அப்படின்னாக்கா நிச்சயமாக வந்து நம்ம பயன்படுத்தக்கூடிய எல்லா மின்சாரமும் வந்து அந்த சோலார் எனர்ஜி வந்து நமக்கு வந்து கண்டிப்பாக கொடுக்கும். இதனால் வந்து நம்ம ஒவ்வொரு மாதமும் பர்டிகுலராக என்னோடய பஞ்சாயத்தில் ஒரு மாதத்துக்கு 5 லட்சம் முதல் 6 லட்சம் நாங்கள் வந்து மின் கட்டணத்தை வந்து நாங்கள் செலுத்துகிறோம். ஸோ இதே சோலார் நம்ம ஒரு முறை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா நம்ம ஒவ்வொரு மாதமும் வந்து அந்த மின் கட்டணத்துடைய அளவு வந்து நம்ம வந்து குறைக்கலாம். இது போல் தான் எல்லா பஞ்சாயத்துலேயுமே. ஸோ நமக்கு வந்து பஞ்சாயத்தில் மினிமம் ஒரு ஏக்கர் இருந்தது அப்படின்னாக்கா அந்த ஒரு ஏக்கரோட இடம் கவர்மெண்ட்டோட இடத்துல சோலார் ஃபிக்ஸ் பண்ணும் பொழுது கண்டிப்பாக வந்து எங்கள் பஞ்சாயத்துக்கு உண்டான எல்லா மின்சாரத்தையும் வந்து நாங்கள் அந்த சோலார்லேருந்து நாங்கள் எடுத்துக்குவோம். அதை வந்து நாங்கள் வந்து இதை எங்களுடைய ஊராட்சிக்கு தேவையான எல்லா கரண்ட் எல்லாத்தையுமே நாங்கள் வந்து பயன்படுத்திக்குவோம். இது மட்டும் இல்லாமல் மற்ற வணிக வளாக கட்டிடங்கள் அந்த கட்டிடத்துக்கு உண்டான எல்லா மின்சாரத்தையும் நாங்கள் வந்து இந்த சோலார் மூலியம் கொடுத்தோம்னாக்கா அது எங்களுக்கு ஒரு ஊராட்சிக்கு வந்து ஒரு பெரிய இன்கம்மாக இருக்கும். இதை நம்ம வந்து வெளியில் எங்கேயும் வந்து இதை பெரிய லெவலில் நம்ம டிபெண்ட் பண்ண வேண்டியதுன்றது அந்த ஒரு கருத்தை நான் பதிவு வைக்கிறேன். இப்போ எதுக்காக என்னுடைய ஊராட்சி நான் சொல்கிறேன்னா இது எல்லா ஊராட்சிக்கும் பொதுவான ஒரு விஷயத்துக்காக தான் நான் இதை மெயினாக பண்ணுறேன். அது சார் கண்டிப்பாக இது ஒரு புறம் இருக்குது. மற்றொரு புறம் அதாவது மாற்றுத்திறனாளிகளை வந்து மையமாக வச்சு அவங்களுக்கான ஒரு ஊக்கத்தொகையோ இல்லை அவங்களுக்கான ஒரு வாழ்வை மேலாண்மை செய்வதற்காக நீங்கள் அந்த எல்இடி விளக்குகளை வந்து தயாரிக்கக்கூடிய பணியில் ஈடுபட்டு வரீங்க. அப்படி இருக்கும்போது இந்த எல்இடி வந்து எத்தனை ஊராட்சிகளுக்கு வந்து நீங்கள் விநியோகிக்கிறீங்க? இது தொடர்பாக தமிழக அரசுக்கு ஏதாவது ஒரு முக்கிய கோரிக்கைகள் ஏதாவது வச்சுருக்கோம்? நிச்சயமாக இது நாங்கள் கண்டிப்பாக இது நம்முடைய மாண்புமிகு தமிழக முதல்வருக்கு கண்டிப்பாக இது ஒரு பெரிய கோரிக்கையாக வச்சுருக்கிறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னாக்கா மாற்றுத்திறனாளிகளுக்கு அந்த ஊக்கத்தொகை கொடுக்குறாங்க தமிழக அரசு மூலிமா. அது வந்து போதுமானதா இல்லை அப்படின்ற மாதிரி எல்லா மாற்றுத்திறனாளிகளும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. பட் அவங்களுடைய எதிர்பார்ப்பு என்னன்னு பார்க்கும் பொழுது நாங்கள் வீட்லேயே வந்து முடங்கி கிடக்கிறோம். நாங்கள் யாரையுமே சார்ந்து வாழாமல் எங்களுக்குன்னு ஒரு சுய தொழில் இருந்ததுனாக்கா நாங்கள் வந்துட்டு எங்களுடைய வாழ்வாதாரத்தை நாங்களே பாதுகாத்துக்குவோம் அப்படின்ற ஒரு கான்செப்டை வந்து முன் வச்சாங்க. நான் பஞ்சாயத்து தலைவராக வந்துட்டு 2020 பதவியேற்ற உடனே எங்கள் ஊராட்சியில் வந்து சில மாற்றுத்திறனாளிகள் வந்து எங்களுக்கு ஏதாவது வேலைவாய்ப்பு கிடைக்குமான்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து முறையிட்டாங்க. உடனே நாங்கள் வந்து இதை கொஞ்சம் யோசித்து கலந்து ஆலோசித்து எங்களுடைய ஊராட்சி வார்டு உறுப்பினர்கள் துணைத் தலைவர் எல்லா மத்தியிலையும் யோசித்து எதையாவது ஒன்று நம்ம வந்து இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு பண்ணணும் அப்படின்றதுக்காக பிளான் பண்ணிவிட்டு யோசித்தோம். நிறைய தொழிலை வந்து பிளான் பண்ணோம். அது கடைசியாக வந்து ஒரு எல்இடி மின் விளக்குகள் வந்து தயாரிக்கிறதுக்கும் ஒரு யோசனை எங்களுக்கு வந்தது. சரி ஓகே உடனே ட்ரைனிங் கொடுக்கலாம் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணது தான். அவங்க நிறைய மாற்றுத்திறனாளிகள் அருகில் இருக்கிற எல்லா ஊராட்சியில் இருக்கிற மாற்றுத்திறனாளிகள் எல்லாரையுமே கூப்பிட்டு வந்து ட்ரைனிங் கொடுத்தோம். ட்ரைனிங் கொடுத்து நல்ல வெற்றிகரமாக முடிஞ்சுது. ட்ரைனிங் எடுத்துகிட்ட பிறகு அவங்க தயாரிக்க ஆரம்பித்தாங்க. உடனே வந்து நாங்கள் மாவட்ட நிர்வாகத்திடம் போயிட்டு எங்கள் பஞ்சாயத்தில் இது போல் வந்து மாற்றுத்திறனாளிங்க வந்து எல்இடி பல்பு தயாரிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு மாவட்ட ஆட்சித்தலைவரோடு நாங்கள் வந்து முறையிட்ட பிறகு மாவட்ட ஆட்சித்தலைவருடைய தலைமையில் அந்த எல்இடி விளக்குகளை வந்து தயாரிப்பதற்கு வந்து அவங்க வந்து திறப்புழாவுக்கு ஒரு சிறப்பு விருந்தினராக வந்து எங்களுக்கு வந்து ஊக்கம் அளித்தாங்க. அது இல்லாமல் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் இருக்கிற எல்லா ஊராட்சிகளும் இந்த மின் விளக்குகளை வாங்கி பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு எங்களுடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் வந்து பரிந்துரை கடிதமும் எங்களுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. அது எங்களுக்கு ரொம்ப ஊக்கமாகவும் இருந்தது. இந்த மாற்றுத்திறனாளிகள் தயாரித்த இந்த மின் விளக்குகளை ராணிப்பேட்டையில் அதிக அளவு ஒரு சில ஊராட்சிகள் வாங்கி பயன்படுத்துகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வேலூர், திருப்பத்தூர், செங்கல்பட்டு போன்ற மாவட்டங்களில் இருக்கிற ஒரு சில ஊராட்சிகள் வந்து எங்களுடைய பல்பை வந்து வாங்குகிறாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா மாற்றுத்திறனாளி தயாரிக்கிறாங்க, அது ஒரு பெரிய சேவை மனப்பான்மையோடு நீங்கள் செய்கிறதுனால அவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்தை கொடுக்கணுன்றதுக்காக நாங்கள் இந்த லைட்டு வாங்குகிறோம். மேலும் இந்த லைட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா விலை குறைவாகவும் இருக்குது, நல்ல தரமாகவும் இருக்குது, அதுவும் எங்களுக்கு ஒரு பெரிய திருப்தியாகவும் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்டை எங்கள் முன்னாடி வச்சாங்க. அது எங்களுக்கு இன்னும் வந்து ஊக்கமாக இருந்தது. இதை நம்ம இன்னும் வந்து தொடர்ந்து வந்து நிறைய மாற்றுத்திறனாளிகளுக்கு வேலையை கொடுக்கணும், தமிழ்நாடு முழுவதும் இதை கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பல நாள் வந்து எங்களுடைய கனவாக இருந்தது. நம்முடைய தமிழக வெற்றி கழகம் அரசு அமைஞ்ச உடனே இந்த விஷயத்தை வந்து கண்டிப்பாக முதல்வரிடம் எடுத்து செல்லணும் அப்படின்ற மாதிரி நாங்கள் அதாவது வந்து மனதளவில் நாங்கள் வந்து நினச்சிட்டு இருந்தோம்.
அது எங்களுக்கு ஒரு பெரிய அதாவது வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸாக எனக்கு வந்து இது கிடைச்சதுனால இதை முதல்வருடைய நாலேஜுக்கு இதை நாங்கள் கொண்டு போகலாம் அப்படின்றதுக்காக தான் இதை ஒரு கோரிக்கையாக நாங்கள் முன் வச்சோம். சரி சரி, கண்டிப்பாக இது ஒரு புறம் இருக்க, மற்றொரு புறம் வந்து அனைத்து கிராமம் மற்றும் பொதுமக்கள் அதிக கூடக்கூடிய இடங்களை வந்து சிசிடிவி கேமராக்கள் வந்து பொருத்தணும் அப்படின்ட்டு ஏற்கனவே தமிழக அரசும் வந்து அதுக்கு ஒரு முன்னறிவிப்பு தமிழக முதல்வர் சொல்லியிருந்தார். ஏன்னா தமிழக அரசியலில் குற்றங்களை தடுக்கப்பட வேண்டும் என்றால் கண்டிப்பாக கண்காணிப்பு கேமராக்கள் வந்து மக்கள் அதிகம் நடமாடக்கூடிய இடங்களை வந்து பதிக்கணும்ட்டு சொல்லியிருந்தாங்க. இது தொடர்பான கேள்வி குறித்தும் உங்ககிட்ட கேட்கப்பட்டதா உங்கள் கேள்வியில் நான் பார்த்தேன். கண்டிப்பாக இந்த கோரிக்கையை என்னை வந்து கேட்டிருந்தாங்க. அதுக்கு நான் தமிழக அரசிடம் வந்து கண்டிப்பாக சிசிடிவி கேமரா வந்து எல்லா ஊராட்சிகளினுடைய முக்கிய சந்திப்புகளில் கண்டிப்பாக வந்து இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் அந்த சந்திப்புகளில் சிசிடிவி கண்காணிப்பு கேமராவை பொருத்தப்பட்டு அந்த கண்காணிப்புகள் எல்லாமே வந்து காவல்துறையினுடைய கட்டுப்பாட்டில் வந்து கொடுக்கணும் அப்படின்றது தான் வந்து நான் வந்து ஒரு கோரிக்கையாக முன் வச்சேன். இதை ஏன் வந்து அந்த கட்டுப்பாட்டில் கொடுத்தேன் அப்படின்னாக்கா, பெண்கள் பாதுகாப்பு இதில் வந்து மெயினாக வந்து நான் வந்து இன்சிஸ்ட் பண்ணி சொல்லியிருக்கிறேன். நாங்கள் ஆக்சுவலாக பெண்கள் பாதுகாப்பு, குழந்தைகள் பாதுகாப்பு, அது மட்டும் இல்லாமல் போதை கலாச்சாரம் அதனுடைய நடமாட்டமெல்லாம் வந்து கொஞ்சம் கட்டுப்படுத்தணும். குற்ற செயல்களில் ஈடுபடுறவங்க எல்லாரையுமே வந்து கட்டுப்படுத்தணுன்னாக்கா, வில்லேஜில் வந்து அந்தளவுக்கு போலீஸ் ஃபோர்ஸ் ரொம்ப குறைவாக இருக்குது, பரப்பளவு அதிகமாக இருக்குதுன்றதுனால குற்ற செயல்களை உடனடியாக கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப காவல்துறை சிரமப்படுறாங்க. அதனால் கண்காணிப்பு கேமரா இருந்ததுனாக்கா அவங்க நேரடியாக வந்து அவங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறதுனால இந்த எல்லா செயல்களும் வந்து அவங்க வந்து கண்டுபிடிச்சிருவாங்க ஈஸியாக. அதனால் வந்து கிராமங்கள் வந்து ஒரு அமைதியான சூழலில் வந்து மக்கள் வாழ்வாங்க அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டை தான் வந்து நான் வந்து மாண்புமிகு தமிழக முதல்வர் அவரிடம் இதை வந்து ஒரு பெரிய கோரிக்கையாக வந்து நான் வந்து வச்சிருக்கிறேன். நான் சார் இது ஒரு புறம் இருக்க, மற்றொரு புறம் அதாவது உங்களுடைய உங்களுடைய ஊராட்சி இருக்கட்டும், இல்லை உங்கள் ஊராட்சியில் வந்து இந்த மீன்கள் வளர்க்க அங்கே இருக்கக்கூடிய ஏரிகளை வந்து விரிவாக்கம் பண்ணக்கூடிய நிகழ்வில் கிராமப்புறங்களை நான் பார்க்கிறோம். ஏன்னா அந்த வளர்ப்பு மீனை வளர்த்து நிறைய பேர் வந்து தங்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்திட்டு வராங்க. இது தொடர்பான திட்டங்கள் ஏதாவது கேட்கப்பட்டதா? கண்டிப்பாக கேட்கப்பட்டது. இதுவும் இந்த கேள்விக்கு நான் அந்த ஆலோசனை கூட்டத்தில் என்னுடைய கருத்துக்களை நாங்கள் வந்து பதிவு பண்ணியிருக்கிறேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த மீன் வளர்ப்பு அந்த ஒரு விஷயத்தை அந்தந்த ஊராட்சிகளில் இருக்கிற அதாவது வந்து பழங்குடியின மக்கள் வந்து அவங்களுக்கு ஒரு தொழிலாக வந்து ஏற்படுத்தி கொடுக்கணும். அது ஒரு விஷயமாக வந்து நாங்கள் வந்து சொல்லியிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஊராட்சிகளில் பொதுப்பணித்துறை கட்டுப்பாட்டில் தான் வந்து இந்த மீன் ஏலமே வந்து ஒவ்வொரு ஆண்டும் வந்து விடுறாங்க. அந்த விடும்பொழுது அந்த தொகை வந்து ஊராட்சியினுடைய நிதிக்கு வர்றதில்லை, பொதுப்பணித்துறையினுடைய கட்டுப்பாட்டுக்கே போயிடுது. அந்த தொகையை வந்து ஊராட்சிக்கு எங்களுக்கு செலுத்தினாக்கா ஊராட்சியுடைய வளர்ச்சிக்கு எங்களுக்கு கொஞ்சம் பயனுள்ளதாக இருக்கும். அந்த ஏலத்தை வந்து ஊராட்சி மன்ற தலைவனுடைய முன்னிலையில் விடணும் அப்படின்றத ஒரு கோரிக்கையாக வந்து கொடுத்துருக்குறோம். இதனால் வந்து எங்களுக்கு ஊராட்சிக்கும் ஒரு வளர்ச்சி திட்ட பணிகளாக இருக்கும். அந்த ஊராட்சியில் இருக்கிற அந்த மீன்பிடி தொழிலில் இருக்கிற அந்த குடும்பங்களுக்கு அவங்களுக்கும் ஒரு வேலைவாய்ப்பு நாங்கள் கொடுத்த மாதிரியும் வந்து எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பயனுள்ள ஒரு விஷயமா இது வந்து அமையும் அப்படின்றது தான் எங்களுக்கு. சார் இது ஒரு புறம் இருக்குது. அதாவது ஒரு மின்சார தட்டுப்பாடு என்பது ஒவ்வொரு கிராம பகுதியில் வந்து 2 மணி நேரம் கரண்ட்டு போயிடுச்சு, 3 மணி நேரம் கரண்ட் இல்லை அப்படின்றத சொல்கிறத நம்ம கேட்குறோம். அப்போது இந்த மின்சார தட்டுப்பாடு மற்றும் குடிநீர் வாரியம் இந்த 2 அமைப்புகளுக்கும் வந்து ஆகக்கூடிய செலவினங்கள் வந்து அதிகமாகவே இருக்கும். ஏன்னா நிறைய இடங்கள் வந்து போர் யூஸ் பண்ணுவாங்க கிராமங்களில், மேல்நீர் தொட்டி தேக்கங்களால் வந்து தண்ணிகள் விநியோகிக்கக்கூடிய நிலைகள் வந்து கிராமப்புறங்கள் அதிகம் இருக்கும். அப்போது இந்த திட்டத்திற்கு ஏதாவது மாற்று வழி, ஏன்னா இந்த அதாவது குடிநீர் வாரியமும் மின்சார வாரியத்திற்கு ஆகக்கூடிய செலவு வந்து கட்டுப்படுத்த ஒரு கிராம மக்களுக்கா இல்லை ஊராட்சி மன்ற தலைவராக அது எவ்வளோ செலவினம் ஆகுது ஒரு மாதத்துக்கு? ஒரு மாதத்திற்கு குறைஞ்சது அப்படின்னு பார்க்க முடியாது. சிறிய ஊராட்சிகள் இருக்குது, பெரிய ஊராட்சிகள் இருக்குது. இன்றைக்கி சூழ்நிலையில் எல்லா ஊராட்சிகளுக்கும் ஒரே சமமாக அந்த குடிநீரினுடைய தொகையை வந்து அரசாங்கம் கொடுக்குது. நாங்கள் அது போல் இல்லாமல் நம்முடைய முதல்வர் அவர்களுக்கு இது ஒரு கோரிக்கையை வச்சுருக்கிறேன். எந்தெந்த ஊராட்சிகளில் எவ்வளோ மக்கள் தொகை பரப்பளவு இருக்குதோ அதுக்கேற்றாற் போல் அந்த தொகையை வந்து நிர்ணயித்து கொடுத்தாங்க அப்படின்னாக்கா, சிறிய ஊராட்சிகளுக்கு குறைந்த அளவு வந்து செலவு வந்து இருக்கும், பெரிய ஊராட்சிகளுக்கு அதிக செலவு இருக்கும். இதை வந்து பிரித்து கொடுத்தாங்க அப்படின்னாக்கா எல்லா ஊராட்சிகள்லேயும் வந்து இது வந்து பேலன்ஸ் பண்ணலாம். ஆனால் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் சிறிய ஊராட்சிக்கும் ஒரே தொகை, பெரிய ஊராட்சிக்கும் ஒரே தொகைன்னு இருக்கும்போது பெரிய ஊராட்சிகளில் வந்து கடன் சுமை அதிகமாகுது. சிறிய ஊராட்சிகளில் அந்த தொகையானது அப்படியே வந்துட்டு ஊராட்சியுடைய கணக்கில் நிதியாக வந்து அப்படியே கிடக்குது அது. ஸோ அந்த பணத்தை வந்து பெரிய ஊராட்சிகளுக்கு பிரித்து கொடுக்கணும். இல்லை இது இனி வரும் காலங்களில் பெரிய ஊராட்சிகளுக்கு அதிக பயன்பாட்டில் உள்ள, அதாவது வந்து எப்படி சொல்கிறதுனாக்கா,
குடிநீர் குழாய் இணைப்புகளுடைய எண்ணிக்கை எவ்வளோ அதிகமாக இருக்குதோ அந்த எண்ணிக்கையை பொறுத்து நம்ம வந்து அவங்களுடைய எப்படி சொல்கிறதுன்னா தமிழக அரசு கொடுக்கும் அந்த நிதியை வந்து பயன்படுத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன் நான் இப்போ. கண்டிப்பாக இது ஒரு புறம் இருக்க, மற்றொரு புறம் இந்த வாட்டர் சப்ளையில் வந்து நிறைய ஒரு குளறுபடிகள் இருக்கிறத நம்ம பார்க்கணும். கிராமப்புறங்களில் இப்போ நீங்கள் சொன்னீங்க ஒரு சில இடங்களில் வந்து மேல்நீர் தேக்க தொட்டியிலேருந்து வருது. இப்போது ராணிப்பேட்டை உள்ளிட்ட மாவட்டங்களை பார்த்தா காவேரி கூட்டு குடிநீர் திட்டங்கள் வந்து அதனால் பயன்படுறாங்க. இது போதுமான கிராமங்களுக்கு வந்து சென்றடைதா இல்லை குடிநீர், ஏன்னா வெயில் காலம் வந்தாலே இந்த குடிநீர் பஞ்சம் ஏற்படுதில்லை, இது இது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர என்ன மாதிரியான வளர்ச்சி பணிகளை வந்து தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும்? தமிழக அரசு இதனுடைய நிமித்தமாக நாங்கள் முன்வைக்கிற கோரிக்கை என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, மழை காலங்களில் தண்ணீர் வந்து அதிகமாக கடலில் வந்து கலந்து போயிடுது. அதனால் ஆற்று பகுதியில் நிறைய டேம் வந்து தடுப்பணைகள் கட்டணும். ஏரிகளில் வந்து நிறைய எப்படி சொல்கிறதுன்னா எல்லா ஏரிகளிலும் ஆழப்படுத்தி அந்த மழை நீரை வந்து தேக்க வைக்கணும். இது ரெண்டுமே இருந்தது அப்படின்னாக்கா நிலத்தடி நீர் வந்து கொஞ்சம் அதிகமாக வந்து மேல் நோக்கியே இருக்கும். நிலத்தடி நீர் கீழ் நோக்கி போகாது. இது இல்லாமல் நிலத்தடி நீர் உறிஞ்சக்கூடிய தாவரம், அந்த சீமை கருவேல மரமெல்லாம் வந்து அகற்ற சொல்லி கோர்ட்டே வந்து ஆர்டர் போட்டிருக்குது. அது இன்னும் இம்ப்ளிமெண்ட் பண்ணலை. அப்போ ஏன் இந்த ஊராட்சி மன்ற தலைவராக இப்போ நீங்கள் இருக்கிறீங்க, உங்களுடைய மேம்பாட்டு கீழே வந்து அந்த கருவேல மரங்கள் எல்லாமே வந்து அகற்றணும் அப்படின்ட்டு ஒவ்வொரு ஊராட்சி மன்றருடைய தலைவருடைய மேம்பாட்டில் அது பண்ணலாம்ல, ஏன் அது முன்னெடுக்கல? அதுக்கு போதுமான நிதி வந்து எங்ககிட்ட இல்லை. அதனால் நிறைய அதுக்கு செலவினங்கள் அதிகமாக இருக்குது. அது கொஞ்சம் போதுமான நிதி கொஞ்சம் கொடுத்தாங்க அப்படின்னாக்கா அந்த சீமை கருவேல மரம் முற்றிலும் அகற்றிட்டு அதுக்கு மாற்றாக பனை விதை, பனை மரம், அதுபோல் பனைஞ்செடிகள் அதுபோல் வச்சு வைக்கும் பொழுது அது வந்து நிலத்தடி நீரை வந்து அப்படியே சேமிச்சுக்காகுது. அதுதான் நிலத்தடி நீரை உறிஞ்சக்கூடிய எல்லா மரங்களையும் வெளியே எடுத்துட்டு நிலத்தடி நீரை சேமிக்கக்கூடிய மரங்களை நாம் வந்து விட்டு வைக்கும் பொழுது அப்போ நிலத்தடி நீர் வந்து பாதுகாக்கும். இந்த ஒரு 2 விஷயம் மட்டும் நான் கவர்மெண்ட்டுக்கிட்ட கண்டிப்பாக சொல்லியிருக்கிறேன் நான். சார் கண்டிப்பாக இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், இப்போது மாடர் வில்லேஜ்னு நம்ம சொல்கிறோம். இந்த மாடர் வில்லேஜில் இன்னெல்லாம் வந்து இடம் பெற்றிருக்கும். இந்த குறிப்பாக சோலார் மின் விளக்குகள், எல்இடி விளக்குகள், இயற்கை வளம் சூழ்ந்த ஒரு கிராமமாக இருக்கும் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் தமிழகத்தில் பெரும்பாலான இடங்களில் இந்த மாடல் வில்லேஜ்னு சொல்லக்கூடிய இடங்களில் அது இம்ப்ளிமெண்ட் பண்ணலை. உங்களுடைய ஊராட்சியில் எந்த மாதிரியான ஒரு இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கீங்க? மாடல் வில்லேஜ் அதாவது அரசாங்கம் கொடுக்குற நிதியில் நாங்கள் எங்களுடைய பணிகளை வந்து தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கிறோம். கொஞ்சம் கூடுதல் நிதி இருந்ததுனாக்கா எங்களோட வில்லேஜை வந்து நாங்கள் மாடல் வில்லேஜாக வந்து மாற்றுறதுக்கு உண்டான முயற்சிகள் வந்து பண்ணிகிட்ருக்குறோம். பல்வேறு நடவடிக்கைகளும் முயற்சிகளையும் வந்து நாங்கள் மாவட்ட கலெக்டரிடம் வந்து எல்லா கோரிக்கைகளையும் சொல்லிகிட்ருக்குறோம். பட் போதுமான நிதி இல்லாததுனால இன்னும் வந்து ஒரு சில வளர்ச்சி திட்ட பணிகள் வந்து முடங்கி கிடக்குது. சரி சார், இப்போ நிதி இல்லாத காரணத்தினால ஊராட்சிகளில் வந்து அதாவது சாலை போடுகிறதாகட்டும் இல்லை மின் விளக்குகள் பொறுத்துகிறதாகட்டும் இதில் எது அதாவது இந்த நிதி எங்களுக்கு வர்றது ரொம்ப தாமதமாகுது, அதே போல் வந்து இந்த கிராமப்புறங்களும் பேருந்து வசதியில் வந்து இல்லை, ஏன்னா நிறைய இடங்களில் வந்து சாலை விரிவாக்கம் பண்ண ஒரு 20 அடி சாலைகள் தான் வந்து நிறைய கிராமங்கள் இருக்கிறத பார்க்குறோம். இருக்கும்போது ஊராட்சிகளில் வந்து மேம்படுத்த வேண்டிய திட்டங்கள் என்னென்ன இருக்குது? ஊராட்சிகளில் மேம்படுத்த வேண்டிய திட்டங்கள் சாலை வசதி, குடிநீர் வசதி, மின்சார வசதி, போக்குவரத்து வசதி, இது 4மே ரொம்ப முக்கியமான வசதிகள் தான். இது அடிப்படை வசதிகள். இந்த அடிப்படை வசதிகள் எல்லாமே வந்து நிறைவேற்றப்படணும். அரசாங்கமும் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் இருந்தாலும் ஒரு சில வளர்ச்சி திட்ட பணிகள் வந்து முடங்கி கிடக்குது. அதுக்கு என்னென்னா நிதி சுமை தான் அப்படின்ற மாதிரி நாங்கள் ஒவ்வொரு டைமும் நாங்கள் வந்து பல முறை எங்களுடைய கோரிக்கைகளை வந்து முறையிடும் பொழுது இன்னும் வந்து அதுக்கு நிதி இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரே ஒரு முடிவு, எல்லா ஊராட்சிகளிலையுமே வந்து சோலார் என்ற ஒரு அமைப்பை பயன்படுத்தணுமானா இந்த நிதி சுமை குறையும். அரசாங்கத்துக்கும் இது ஒரு பெரிய பயனுள்ள ஒரு விஷயமா இருக்கும். இது நம்முடைய தமிழக முதல்வர் வந்து கண்டிப்பாக இந்த சோலார் என்ற அமைப்பை எல்லா ஊராட்சிகளிலும் பயன்படுத்தினாக்கா இன்றைக்கி இருக்கிற நிதிநிலை கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் இது ஒரு பெரிய உதவிகரமாக இருக்குன்றது தான் என்னுடைய மெயின் வேண்டுகோள். கண்டிப்பாக சார். இப்போது இது ஒரு புறம் இருக்க, மற்றொரு புறம் அதாவது மாற்றுத்திறனாளிகளுடைய மேம்பாடு நீங்கள் சொல்லும்போது கேட்டிருந்தேன். அதாவது அவர்களை வைத்து சுய தொழில் ஆரம்பிக்க திட்டங்களை வந்து வடிவமைச்சிருக்கீங்க அப்படின்ட்டு. அப்போது எல்இடி மட்டும்தானா இல்லை என்னென்னா அவங்களுக்கு பயிற்சிகள் வந்து நீங்கள் கொடுத்துருக்கீங்க? இப்போ எங்கள் ஊராட்சியில் எல்இடி பயிற்சி கொடுத்து அவங்க தயாரிச்சுட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல்
கண்காணிப்பு கேமராவும் தயாரிக்கிறதுக்கு உண்டான எல்லா விஷயமும் நாங்கள் வந்து பண்ணிகிட்ருக்குறோம். இது போல் ஒவ்வொரு விஷயமும் பண்ணிட்டு வரும்பொழுது ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் ஒரு குறிப்பிட்ட அளவு மாற்றுத்திறனாளிகளுக்கு வேலைவாய்ப்பு நிச்சயமாக கொடுக்கணும். இது வந்து தமிழக அரசு வந்து அவங்க தயாரிக்கிற அந்த பொருளுக்கு தமிழக அரசு வந்து உதவி செய்யும் பட்சத்தில் நிறைய பேருக்கு வந்து வேலைவாய்ப்பு கிடைக்கும். உங்ககிட்ட அதாவது மாற்றுத்திறனாளி வாங்கக்கூடிய பொருட்களை வாங்கக்கூடிய நபர்களுக்கு மானியங்கள் ஏதாவது இருக்கா? அது அவங்க வாங்கக்கூடிய உபகரணங்கள் அது இதுவரையும் அது போல் உபகரணங்கள் இல்லை. அது போல் கொடுத்தாக்கா எங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். இது தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மாவட்டங்களிலும் மாற்றுத்திறனாளிகளுக்கு அந்தந்த மாவட்டத்தில் வந்து என்னென்ன மின் விளக்குகள் வேணுமோ அந்த மாவட்டத்தில் இருக்கிற மாற்றுத்திறனாளிகள் தயாரிக்கிற அந்த பொருளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்கனாக்கா ஒவ்வொரு மாவட்டத்திலையும் நிறைய மாற்றுத்திறனாளிகளுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும். அரசு அங்காடிகளாக இருக்கக்கூடிய இப்போ கோஆப்டெக்ஸ் ஆகட்டும் இல்லை இது போன்ற பல கடைகள் இருக்குது. இப்போ இது போல் கடைகளில் மாற்றுத்திறனாளிகள் கைகளால் செய்யப்பட்ட பொருட்கள் இப்போ நீங்கள் சொன்னது போல் இப்போ நம்ம கடைகளை பார்க்குறோம். அதாவது கைவினை பொருட்களெல்லாம் வந்து அரசு கடைகளை வந்து அங்காடிகளை வந்து விற்கப்படுகிறத பார்க்குறோம். இது போல் மாற்றுத்திறனாளிகளால் செயற்கையாக செய்யக்கூடிய இந்த மின் உபகரணங்கள் இதை வந்து விற்க அரசிடம் ஏதோ கோரிக்கை வைத்திருக்கீங்களா? அதுதான் ஆரம்பத்திலேயே சொன்னது தான். அவங்க தயாரிக்கிற பொருளுக்கு முக்கியத்துவம் என்பது வேற. அரசு உடைய கடைகளில் இது போன்ற பொருட்களில் வந்து தயாரிக்கும் பொழுது மாற்றுத்திறனாளிகளிடையே இருக்கக்கூடிய அந்த ஒரு விழிப்புணர்வு அதிகமாக இருக்குல்ல? ஆமாம். என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா மற்ற அதாவது வந்துட்டு கார்ப்பரேட் கம்பெனி எல்லாமே வந்து தயாரிக்கிறாங்க. அந்த லைட்ஸை கம்பேர் பண்ணும்பொழுது மாற்றுத்திறனாளிகள் தயாரிக்கிற லைட்டுக்கு தமிழக அரசு வந்து கூடுதல் கவனம் செலுத்தி அதை எந்த வழியிலையாவது அதை விற்பனை செய்வதற்கு எங்களுக்கு வந்து பரிந்துரை செய்தாக்கா அவங்களுடைய வாழ்வாதாரம் மிக சிறப்பாக இருக்கும் அப்படின்றது தான் எங்களுடைய மெயின் நோக்கமே. இது தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையுமே மாற்றுத்திறனாளிகளுக்கு வேலை கொடுக்கணும் ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் அப்படின்றது தான் எங்களுடைய நோக்கமாகவும் இருக்குது. அது நிச்சயமாக நம்முடைய தமிழக முதல்வர் வந்து செய்வார் அப்படின்ற ஒரு கான்ஃபிடண்ட்டாக நாங்கள் வந்து இருக்கிறோம் எல்லாமே. இது பல நாள் கனவு, கண்டிப்பாக அது நிறைவேறும் அப்படின்றத நான் அதில் திட்டவட்டமாக இருக்கிறேன். நாங்கள் சார் மீண்டும் ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய மாணவர்கள் அதாவது பயில்வதற்காகவும் உயர்கல்வி படிக்கிறதுக்காகவும் இல்லை அரசு தேர்வில் பயிற்சி பெறுவதற்காக லைப்ரரி வந்து ஒவ்வொரு கிராமங்களும் இருக்கிறத நான் பார்க்குறோம். ஆனால் அந்த லைப்ரரிக்கு வந்து போதியமான எல்லா புத்தகங்களோ இல்லை ஒரு கணினி வசதியோ இல்லைன்ற ஒரு குற்றச்சாட்டை வந்து எழும்புது. அப்போ உங்களுடைய ஊராட்சிகளில் இது போன்ற நிலை இருக்கா இல்லை எப்படி இருக்குது? அரசுக்கு என்ன மாதிரி கோரிக்கை வைக்கிறீங்க? நிச்சயமாக இது முக்கியமான ஒரு கோரிக்கை தான். இது ஒட்டுமொத்தமாக இது தமிழ்நாடு லெவலில் இருக்கிற ஒரு முக்கியமான கோரிக்கை. அது சார்பாக வந்து நான் வந்து நம்முடைய தமிழக அரசுக்கும் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவருக்கும் என்ன கோரிக்கை வச்சுருக்கிறேன் அப்படின்னா, ஒவ்வொரு ஊராட்சியிலையும் லைப்ரரி நூலகங்கள் செயல்படுகின்றன. அதில் எங்களுடைய முக்கியமான கோரிக்கைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, கடந்த ஆட்சியில் வந்து டான்ஃபிட் என்ற ஒரு அமைப்பை உருவாக்கி ஒரு அரசு கட்டிடத்தில் அந்த டான்ஃபிட் அதாவது இன்டர்நெட் கனெக்ஷனை வந்து கொண்டு வந்து சேர்த்து அங்கேயே விட்டுட்டுருக்குறாங்க. அதற்கு மேலே வந்து அந்த டான்ஃபிட்டை வந்து நம்ம வந்து கிடப்பில் போட்டதுனால அது அங்கேயே கிடக்குது. அந்த டான்ஃபிட்டை அந்த இன்டர்நெட் கனெக்ஷனை ஒவ்வொரு கிராமத்தில் உள்ள அந்த நூலகத்தில் அந்த இன்டர்நெட் கனெக்ஷன் கொடுத்து அவங்களுக்கு அங்கே ஒரு சேவா மையத்தை வந்து ஆரம்பித்து ஒரு இன்டர்நெட் அதாவது வந்து ஆன்லைன் கிளாஸுக்கு ஒரு டிஜிட்டல் ஸ்க்ரீனை போட்டுட்டு அவங்களுக்கு அங்கே ஆன்லைன் கிளாஸுக்கு உண்டான வசதியை செய்து கொடுப்பாங்க. அது இல்லாமல் எல்லா மாணவர்களும் வந்து தமிழ்நாடு அரசு டிஎன்பிஎஸ்சி கோச்சிங் கிளாஸ் போகிறதுக்காக நிறைய வந்து ரொம்ப லாங்கில் போயிட்டு படிக்க வேண்டிய சூழ்நிலை எல்லாமே இருக்குது. இதனால் வந்து அவங்களுடைய ட்ராவல் டைம் அதிகமாகுது, பொருளாதாரமும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் போயிட்டு வராங்க அவங்க. அதனால் எல்லாமே லைப்ரரியில் இருந்தது அப்படின்னாக்கா அந்த மாணவர்கள் வந்து எளிதாக அங்கே வந்து ஒரு ஆன்லைனில் ஒரு அப்ளிகேஷன் இலவசமாக போடுறதுக்கும் அவங்க படிக்கிறதுக்கு உண்டான இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 குரூப் 2 குரூப் 1 எல்லா டிஎன்பிஎஸ்சியில் அனைத்து பிரிவுகளுக்கும் உள்ள பாட புத்தகங்கள் அந்தந்த லைப்ரரியில் இருக்கணும். அது இல்லாமல் ஆன்லைன் கிளாஸில் அந்த டிஜிட்டல் ஸ்க்ரீனில் வந்து ஆன்லைன் கிளாஸும் அவங்க அங்கேயே வந்து இலவசமாக பார்க்குற மாதிரி ஒரு சூழல் உருவாயிடுச்சு அப்படின்னாக்கா எல்லா மாணவர்களும் வந்து ஒரு அந்த கிராமப்புற ஏழை எளிய மாணவர்களுக்கு அது வந்து ஒரு பெரிய பயனுள்ள ஒரு விஷயமாக அமையன்றது தான் இது வந்து ஒரு பெரிய கோரிக்கையாக வந்து முதல்வர்கிட்ட நான் வந்து இதை கோரிக்கை முன்வைக்கிறேன். இந்த கோரிக்கையும் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் நிச்சயமாக செய்வார் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்து இல்லைன்ற ஒரு பெரிய நம்பிக்கையில் நாங்கள் இருக்கிறோம். நாங்கள் கண்டிப்பாக இது ஒரு புறம் இருக்குது. இப்போ தமிழகத்தில் வந்து இந்த போதைப்பொருள் கலாச்சாரம் அதிகரிச்சுட்டு இருக்குது.
இப்போது கிராமம் வந்து பார்த்தோன்னா நிறைய இடங்கள் உடற்பயிற்சி கூடங்கள் வந்து அமைச்சிருக்கிறாங்க. இது போல் உடற்பயிற்சி கூடங்கள் இருந்தாலும் அதுக்கான உபகரணங்கள் இல்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் வந்து நிலவி வருது. இப்படி இருக்கும்பொழுது இதற்கான ஒரு கேள்விகள் ஏதாவது இந்த நிதியாண்டில் நீங்கள் பங்கேற்ற அந்த கூட்டத்தில் நீங்கள் கோரிக்கை வச்சுருக்கீங்க? கண்டிப்பாக இதில் என்னென்னா, ஆக்சுவலாக எல்லா ஊராட்சிகள்லேயும் ஒரு உடற்பயிற்சி கூடம், அதற்குண்டான எல்லா உபகரணங்களும் வந்துட்டு இன்றைக்கி சூழ்நிலையில் கண்டிப்பாக அது எங்களுக்கு தேவைப்படுது. ஏன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒவ்வொரு ஊராட்சியிலையும் ஒரு குறிப்பிட்ட நபர்கள் தான் வந்து அந்த குற்ற செயலில் ஈடுபடுறாங்க. அவர்களை நல்வழிப்படுத்துதல் அப்படின்ற ஒரு விஷயத்த, ஏன்னா அவங்களுக்கு வாழ்க்கை என்னன்றது தெரியாது. அவங்களுடைய நோக்கமே வந்து அந்த போதைப் பொருளுக்கு சிலர் வந்து அடிமையாயிருக்கிறாங்க. அதிலிருந்து அவங்கள மீட்டு வந்து, ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும், அவங்களுடைய தலைமுறை நல்லா இருக்கணும், அவங்கள சார்ந்தவங்க எல்லாருமே நல்லா இருக்கணுன்ற ஒரு சீரிய நோக்கத்தில் தான் அவங்களுக்கு உண்டான அவங்களுடைய சிந்தனை எங்கேயும் வெளியில் போகக்கூடாது அப்படின்றதுனால அவங்கள வந்து ஒரு உடற்பயிற்சி அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வரணும். அது இல்லாமல் அவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பையும் வந்து நம்ம வந்து ஏற்படுத்தி கொடுத்துட்டோம் அப்படின்னாக்கா, அவங்களுடைய சிந்தனை எல்லாமே வந்து அந்த டைரெக்ஷனில் போகாது அப்படின்றது ஒரு பெரிய கருத்து. இதையும் வந்து நம்ம வந்து நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு இது ஒரு கோரிக்கையாக வந்து கண்டிப்பாக சார். பல்வேறு கோரிக்கைகளை தமிழக அரசிற்கு முன் வச்சிருக்கீங்க. இது மட்டும் இல்லாமல் நடைபெற இருக்கக்கூடிய 2026-27 நிதி ஆண்டுக்கான பட்ஜெட்டில் உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படுகிறதா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களிடம் பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்தமைக்காய் நன்றி. நன்றி சார். மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் சாமுவேல் எபினேசர்.